அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சுக்கிர பெயர்ச்சி. அது என்னங்க சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு தோணும். மாத கோள்களாக பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குதுங்க. அதே போல வருட கோள்களாக பயணிக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு. இப்ப சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருட கோள்களாக பயணிக்க கூடியது, அது பெயர்ச்சியாக கூடியதுன்னு அர்த்தங்க. இது எப்படின்னா மாத கோள்களாக பயணிக்கக்கூடிய சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை 31ஆம் தேதி, அதாவது ஆடி தமிழ் மாதத்துக்கு ஆடி 15ஆம் தேதி பெயரக்கூடியது சுக்கிர பகவான். கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயரார். சுக்கிர பகவான் அப்படின்னா காசுக்கு அதிபதி, பொண்ணுக்கு அதிபதி, அழகுக்கு அதிபதி, லக்ஸரி லைஃப், கார், வண்டி, வாகனம், வீடு எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சுக்கிர பகவான் தான். சுக்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்களை சுட்டி காட்டக்கூடியதும் சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன் சுபகிரகமாக இருந்து, அதாவது காலபுருஷனுக்கு சிம்மத்துல பெயர்றார். அப்ப சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஆட்சி பெற்ற இடம். அப்ப சிம்மத்துல பெயரக்கூடிய சுக்கிர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலனை கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். மேசம் முதல் மீனம் வரை சுக்கிர பகவான் இந்த மாதம் பெயரக்கூடிய அமைப்புல ஒரு மாத கோளாக வரக்கூடிய சுக்கிரன் என்னென்னலாம் வாரி வழங்க போகிறார் அப்படிங்கறத கவனமா கேளுங்க. அதை விட சுக்கிரனை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் சுபகிரகம்னு சொன்னோம். அப்ப சுபகிரகம்னு சுபத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது, சில்லறை காசு, பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அழகு ஆபரணங்களை சொல்லக்கூடியது. அப்ப சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம் தாங்க சுக்கிரனுடைய இடம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், 2 இடம் இருக்குது. எந்தெந்த இடங்க? ஒரு கிரகத்துக்கு 2 பிளேஸ் உண்டுங்க. ஏன்னா 12 கட்டத்திலையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் தனி இடம், ஒவ்வொரு இடம். ஏன்னா கடகங்கிறது சந்திர பகவான், சூரியன்கிறது மிஷும்மம். சோ மத்தது எல்லாமே 2 பிளேஸா வரும். அதன் வழிப்படி உங்களுக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகமான ரிஷபம் தான் சுக்கிரனுடைய இடம். அடுத்தது காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகம் கலத்தர பாவம் சொல்லக்கூடிய துலாம் சுக்கிரனுடைய இடம். சோ இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த 2 பிளேஸையும் நம்ம பாவகத்துல எடுத்துக்கிறோம். அதை விட இப்ப பயணிக்கக்கூடிய அந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது சிம்மத்துல பயணிக்கிறார். அப்ப சிம்மத்துல பயணிக்கும் பொழுது அரசியல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் மற்றும் அதாவது குலதெய்வ வழிபாடுமாங்கள. இப்ப இந்த ஆடி மாசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சோ இந்த சேனல்ல நம்ம நிறைய மாத பலன்கள், அதே போல ஆடி மாத பலன்கள், ஆகஸ்ட் மாத பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு வரோம். அதுல இந்த சுக்கிர பெயர்ச்சியோட பலனை சிறப்பான முறையில சொல்லியிருக்கோம்.